சட்டசபையில மக்கள் பிரச்சனை விவாதம் பண்ண சொன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சட்டசபை லைவ் இந்த அளவுக்கு ஓடும்போது இந்த வயசு காலங்கள்லாம் இந்த அளவுக்கு அடிக்க பாயறாங்கன்னா லைவ் மட்டும் இல்லன்னு வைங்களேன், நிலைமை என்ன ஆயிருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த திமுக காரங்களும் ரியல் ரவுடிகளா மாறி இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சண்டை, இந்த அடிக்க பாயறதெல்லாம், இதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் எல்லாம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? நேத்து முந்தின வரைக்கும் இவங்களோட பொருளாதாரத்துல கை வைக்கவில்லை. நேத்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ண உடனே தான் ட்ரிகர் ஆயிருக்காங்க. திமுக குடும்பம், திமுக எம்எல்ஏக்கள், திமுக முன்னாள் மந்திரிகள் கிட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் கருப்பு பணம் என ஒட்டுமொத்த பணமும் பரந்தூர்ல தான் முடங்கி இருக்கு. கரெக்டா 2022 வருஷம் ஆகஸ்ட் மாசம் திமுக அரசாங்கம் பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கொண்டு வரதுக்கான திட்டத்தை வகுக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல 13 கிராமங்களை இதுக்காகவே கண்டுடுக்கிறாங்க. விவசாய நிலங்கள் உட்பட கிட்டத்தட்ட 5746 ஏக்கர்ஸ் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்றாங்க. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச உடனே திமுக முதலிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அடிச்ச பல லட்சம் கோடிகள்ல சில ஆயிரம் கோடிகளை மட்டும் இதுல கொஞ்சம் விதைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நூதனமா எப்படி வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. 2021-22 காலகட்டத்தில் பரந்தூர்ல ஒரு ஏக்கரோட வேல்யூ ஒண்ணுன்னா, அதாவது அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒண்ணுன்னா கிட்டத்தட்ட 8 இருந்து 9 லட்சம் ரூபாய். ஒரு ஏக்கர் வெறும் 8 லட்சமா இருந்தது எப்படி 65 லட்சமா மாறிச்சு தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷன் சப் கமிட்டி, ஸ்டேட் லெவல் வேல்யூவேஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் என ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏக்கர் 8 லட்சமா இருந்ததை 65 லட்சமா மாத்துறாங்க, ஏத்துறாங்க. காரணம், இந்த ஏற்றத்தை ஒரு அமைச்சராலேயோ ஒரு எம்எல்ஏ வாலையில ஒரு எந்த ஒரு தனிநபராலையும் இந்த கைட்லைன் வேல்யூவை ஏற்ற முடியாது. லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் வேல்யூவேஷன் கமிட்டி, ஸ்டேட் லெவல் வேல்யூவேஷன் கமிட்டி என இந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் நினைத்தால் மட்டும்தான் ஒரு இடத்தோட கைட்லைன் வேல்யூ, அதாவது அரசு நிர்ணயிக்கப்பட்ட இந்த நிலத்தோட வேல்யூவை ஏத்த முடியும். சரி, கடைசியா பல வேலைகளை செஞ்சு அரசு இயந்திரங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 8 லட்சத்துல இருந்து 65 லட்சமா இந்த இடத்தோட வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏத்தியாச்சு. அப்ப அரசாங்கம் இந்த ஏர்போர்ட்டுக்காக இடத்தை கையகப்படுத்தும் போது எவ்வளவு ரூபாய்க்கு கையகப்படுத்துவாங்க? 65 லட்சம் ரூபாய். கரெக்டா? அப்ப நம்ம இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காக தமிழக அரசாங்கம் 5746 ஏக்கர்ஸை கையகப்படுத்தணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப இந்த இடத்த லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து, இடத்தோட உரிமையாளர் கிட்ட இருந்து வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 3734 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா ஏற்கனவே ஒரு ஏக்கர் 8 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருந்த கைட்லைன் வேல்யூ இப்படி இந்த லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து நம்ம தமிழக அரசாங்கம் வாங்கி இருந்தாங்கன்னு வைங்களேன், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? வெறும் 450 கோடி ரூபாய். சரி, அந்த 3734 கோடியில இருந்து அந்த ஒரிஜினல் வேல்யூ 450 கோடியை கம்மி பண்ணுங்களேன், எவ்வளவு வருது? 3284 கோடி ரூபாய். சரி, அந்த 3284 கோடி ரூபாய் நம்ம வரி பணம் யாருக்கு நஷ்டமாகுது தெரியுமா? நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு. சரி, நஷ்டமாகுச்சுன்னா யாருக்கு லாபமா போய் யாரோட பாக்கெட்ல போய் சேருது தெரியுமா? திமுக குடும்பத்துக்கும், திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும், இன்னைக்கு சட்டசபையில பிரஷர் ஏறி சண்டை போடுறாங்களே அந்த இந்நாள் எம்எல்ஏக்களுக்கும். சரி, இப்ப ஏர்போர்ட்டை கை விட்டாச்சு. அப்ப இப்ப யாருக்கு நஷ்டம்? திமுக குடும்பத்துக்கும், திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும், திமுக இந்நாள் எம்எல்ஏக்களுக்கும் தான். அதனாலதான் பொருளாதாரத்துல கை வச்ச உடனே ட்ரிகர் ஆகி பிரஷர் ஏறி கிளடுகள்லாம் அடிக்க பாஞ்சிட்டாங்க இன்னைக்கு சட்டசபையில. இனிமே இவங்களுக்கு ஒன்னும் குறைஞ்சு போகல, மம்மட்டியும் எடுத்துட்டு கையிலையும் கட்டிட்டு அங்க போய் விவசாயம் பண்ண வேண்டியதுதான். இத்தகைய முடிவினை எடுத்து அரசு பணமும் மக்கள் பணமும் விரயமாகுவதை தடுத்த அரசுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் இந்த பக்கம் கொண்டாடுறாங்க, உளுந்த பொறுப்புகள் இந்த பக்கம் பிரஷர்ல துடிக்கிறாங்க. இதே விமான நிலையத்துக்கான மாற்றிடம் விரைந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபையில் திமுக உளுந்த பொறுப்புகளின் சண்டை புறக்கணிக்கப்பட்டு மக்கள் பிரச்சனை விவாதிக்கப்பட்டு அதுக்கான தீர்வு கண்டறியப்படும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.